ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக 6th ஏப்ரல் நடந்த அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்க்கான ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது, ஏன்னா டோட்டலாக டெக்னிக்கல் கொஷின்ஸ் வந்து 120 கொஷின்ஸ் கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் கொஷின்ஸ்ப்பா. ஸோ அதனால் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணல, டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக்னிக்கல், ஓகேங்களா, நம்மளோட டெக்னிக்கல் கொஷின்ஸ் மூவ் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா மேக்ஸ் இருக்கும், ஓகேவா. மேக்ஸ் வந்து செப்பரேட்டாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து மேக்ஸுக்கு அப்புறம் கேட்டிருப்பாங்கல்ல கொஷின்ஸு, ஸோ அந்த கொஷின்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் எழுதியிருப்பாங்கல்ல, அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதியிருப்பாங்கல்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்கன்னா, மேம் எப்படி ஃபஸ்ட் ரவுண்ட் சூஸ் பண்ணுவாங்க, ஃபஸ்ட் ரவுண்ட் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, அது ரிலேட்டடாக வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நம்ம எக்ஸாம்ஸ் ஏஇ எக்ஸாம்ஸ் மாதிரிலாம் கட் ஆஃப் அந்த மாதிரிலாம் இருக்காதுப்பா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரேங்கிங்கில், அதாவது என்ன அப்படின்னா உங்களோட ஹையஸ்ட் ரேங்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ 80+ எடுத்திருக்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஸ்கோர் தான், ஓகேங்களா. ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்கோர்லேருந்து கிட்டத்தட்ட 250 பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணி கொண்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா 1:5 ரேஷியோவில் தான் நமக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் ஒரு 250 பீப்புள் கிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் உங்களோட ரேங்க் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கணும். கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு 80+ எடுத்திருந்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்கோர். நம்ம சைடு பார்த்தீங்கன்னா 74 வந்து என்னோடதில் வந்து 2 பேர் எடுத்திருந்தாங்க, அப்புறம் 72 இந்த மாதிரி ஸ்கோர் எடுத்திருக்காங்க. ஸோ எனிவே இதுதான் வந்து ஃபேக்ட், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுவாங்க. தென் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் கீ கொடுங்க அப்படின்னு கேட்டதை விட, மேம் எங்களுக்கு கொஸ்டினோட ஸ்டாண்டர்டை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க, ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா இப்போது எழுதுனவங்கள விட்டுருங்க, டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க தெரியுமா, டிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, இப்போது என்னோட கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஓகே, அவங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் திங்காக இருக்குது. ரீசன் என்னென்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன், ஓகேங்களா. ஸோ பர்டிகுலராக டிஆர்பிக்கு லாஸ்ட்டாக 2021 கொஷின் பேப்பருக்கு அடுத்தது இந்த கொஷின் பேப்பர். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் கொஷின் எடுத்து யார் அப்படின்னா டிஆர்பி போர்டு தான், ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினோட ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி தான் இப்போ அதுக்கப்புறம் வரக்கூடிய அப்கமிங் கொஷின்ஸுக்கு நம்ம ஒரு ரெஃபரன்ஸாவோ இல்லை சாம்பிளாவோ எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை எங்கிட்ட ஜாயின் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட்டு உங்ககிட்ட கொஷின் இல்லைனாலும் எங்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணி கொஷின் கலெக்ட் பண்ணிக்கோங்க. கலெக்ட் பண்ணி ஜஸ்ட்டு அட்டன் பண்ணி பாருங்கள். ஓரளவு படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரியுதா, உங்களுக்கு இதெல்லாம் போட முடியுதா, ஜஸ்ட்டு ட்ரை பண்ண முடியுதா, ஆன்சர் வருதா அப்படிங்கிற மாதிரி வெரிஃபை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேக்ஸ் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன கொஷின் அப்படின்னா 17th நம்மளோட சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், இங்கே பாருங்கள் 17th ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் மேக்ஸ். அப்படி பார்த்தா மேக்ஸில் வந்து ஒரு 16 கொஷின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க, லாஸ்ட்டாக ப்ராபபிலிட்டியோட முடிச்சிருக்காங்க. அடுத்து 17th கொஷினை பாருங்களேன். 17th கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபார் தி 2-port 4-terminal network shown below, find the equivalent 2-port 3-terminal network என்னன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ ஒவ்வொரு கொஷின்லையுமே இந்த கொஷின் என்ன சப்ஜெக்ட் எங்கேருந்து கேட்டிருக்காங்கிறதையும் நான் சொல்லிடுறேன், என்ன மாதிரி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன், கொஸ்டினோட ஸ்டாண்டர்டையும் தெளிவாக சொல்லிடுறேன், ஓகேங்களா. இது வந்து நாட் ஒன்லி ஃபார் ஆன்சர் கீ. ஸோ எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நீ செமஸ்டரில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியோ அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். 2 மார்க்கு 16 மார்க்கு 10 மார்க்கு 8 மார்க்கு அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு. அதுக்காக அங்கே 16 மார்க்காக கேட்க போகிறதில்ல, ஆனால் அந்த டெரிவேஷனுக்குள்ளெல்லாம் இன்டெப்த்தாலாம் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்டான எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு கொஷின். இப்போ பாருங்களேன், இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2-port 4-terminal கொடுத்து இதுக்கான ஈக்குவலண்ட்டு கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இது என்ன அப்படின்னா, சர்க்யூட் தியரியில் 2-port நெட்வொர்க்கில் நமக்கு ஃபஸ்ட்டு பராமீட்டர் இருக்கும்லப்பா, என்ன பராமீட்டர், ஜெட் பராமீட்டர் இருக்கும்ல. ஸோ ஜெட் பராமீட்டர்லேருந்து நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க.
Z பேராமீட்டர்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ உனக்கு என்ன தெரியணும்னா, நீ Z பேராமீட்டரை A to Z ஃபுல்லாக படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே ஓரளவு உங்களால் இந்த கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ எடுத்தோன்னே Z பேராமீட்டர் அப்படிங்கிறத ஆக்சுவலாக என்ன சொல்லுவோம் நம்ம, அதாவது V ஈக்குவல் டு I இன்ட்டு ஆர், ஆருக்கு பதிலாக Z இன்ட்டு I, அவ்வளோதான். I இன்ட்டு ஆருக்கு பதிலாக உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா Z இன்ட்டு ஐன்னு வரும். ஸோ அப்போ இதுக்கான ஈக்குவேஷன் என்னப்பா, மெயின் விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஈக்குவேஷன் வரும். ஸோ ஈக்குவேஷன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் வந்து டெரைவ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் எப்படி ஈக்குவேஷன் எழுதியிருப்போம் நம்ம, V1 ஈக்குவல் டு Z11 I1 ப்ளஸ் Z12 I2, V2 ஈக்குவல் டு Z21 I1 ப்ளஸ் Z22 I2. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா I1 I2 அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக கரண்ட்டுங்கிறது இண்டிபெண்ட்டாகவும் Vங்கிறது டிபெண்ட்டாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா வரக்கூடிய I1 I2லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா V கண்டுபிடிப்போம். ஸோ அதனால் இதை டிபெண்ட்டாகவும் I1 I2ங்கிறத இண்டிபெண்ட்டாகவும் சொல்லுவாங்க. ஸோ அப்போ Z பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது உனக்கு என்னது, இம்பிடன்ஸ் பேராமீட்டர்ஸ். ஓகேவா? இதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வார்த்தை. என்ன அப்படின்னா ஓப்பன் சர்க்கியூட் இம்பிடன்ஸ் பராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரீசன் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பாங்க, இதுதான் என்னோட மெயின் ஈக்குவேஷன். இதில் என்ன இருக்குது, ரெண்டு போர்ட்டில் ஒரு போர்ட்டை டீஆக்டிவேட் பண்ணி, அதாவது ஒரு போர்ட்டை ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே என்ன ஆகாது, கரண்ட் ஆனது பாஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு போர்ட்டை ஆக்டிவாக வச்சு இன்னொரு போர்ட்டை டீஆக்டிவேட் பண்ணி இந்த மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா 4 பராமீட்டர்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். 4 பராமீட்டர்ஸ் என்னென்ன, Z11, 12, 21, 22. ஓகே, நீங்கள் கேட்கலாம் மேம் ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டுக்கு இதை ஏன் மேம் Z பராமீட்டர்ஸை ஏன் மேம் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டுக்கே நீ இதெல்லாம் டெரைவ் பண்ணாதான் உனக்கு ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டே கொண்டு வர முடியும். ஓகேவாப்பா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், I1 0 ஆக்குறேன். அப்போ I1 0 அப்படின்னா என்னது, நான் போர்ட் 1 வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கே I1 அப்படிங்கிற கரண்ட்டே பாஸ் ஆகுது. அப்போ I1 ஈக்குவல் டு 0 அப்படின்னா உனக்கு என்ன வேல்யூப்பா கிடைக்கும், 2 வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? என்ன வேல்யூ கிடைக்கும், இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. ஸோ அப்போ I1 ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த வேல்யூ எனக்கு 0 ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ உனக்கு என்ன வரும், Z12, ஏன்னா நான் என்ன சொன்னேன், பராமீட்டர்ஸ் தானே கால்குலேட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ அப்போ Z12 ஈக்குவல் டு உனக்கு என்ன வரும், V1 டிவைடட் பை I2. அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷனில் எனக்கு என்ன வரும், ரெண்டாவது ஈக்குவேஷன் இங்கே இருக்க I1, ஸோ இதை 0 ஆக்கிட்டேன்னா அப்போ எனக்கு என்ன வரும், V2 ஈக்குவல் டு Z22 I2 வரும். ஸோ அப்போது எனக்கு என்னது, Z22ஓட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிடலாம், என்னது V2 டிவைடட் பை I2. இது நான் என்னது போர்ட் 1 வந்து ஓப்பன் சர்க்கியூட் பண்ணனா, அதுவே போர்ட் 2 ஓப்பன் சர்க்கியூட் பண்ணனா அங்கே I2 கரண்ட்டே பாஸ் ஆகுது. அப்போ I2 கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கலாம், Z11 ஈக்குவல் டு V1 பை I1 கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் இதில் வந்து I2 0 அப்படின்னா Z21 ஈக்குவல் டு V2 பை I1 கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இதெல்லாம் என்ன அப்படின்னா நீ எடுத்தோன்னே உன்னோட புக்கில் பார்த்த அப்படின்னா Z பராமீட்டர்ஸ்க்கு இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன நேம்ப்பா கொடுத்துருப்பாங்க, 1122க்கு என்ன நேம் கொடுத்துருப்பாங்க, ஆக்சுவலாக 1122க்கு இங்கே பாருங்கள் Z11 Z22க்கு வந்து என்ன நேம் கொடுத்துருப்பாங்கன்னா ரெண்டுமே ஓப்பன் சர்க்கியூட் தான், ஏன்னா நம்ம க்ளோஸ்டே எதுவுமே பண்ணலை. ஸோ ரெண்டுமே ஓப்பன் சர்க்கியூட். டிரைவிங் பாயிண்ட் 11 அப்படின்னா இன்புட் இம்பிடன்ஸு, 22னா அவுட்புட் இம்பிடன்ஸ்னு பார்த்துருப்போம். அதுவே 1221 அப்படின்னா அதுவும் வந்து என்னது ஓப்பன் சர்க்கியூட்டு, ஆனால் ஃபார்வேர்டு ரிவர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் சொல்லுவாங்க. ஒட்டு மொத்தத்தில் Z பராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னோட ஓப்பன் சர்க்கியூட் இம்பிடன்ஸ் பராமீட்டர். ஸோ அதுக்கு எதுக்காக அந்த நேம் வந்திருக்குங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன். ஏன்னா இந்த வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எதையாவது ஒன்று நான் என்ன பண்ணியிருக்கணும், ஓப்பன் சர்க்கியூட் பண்ணால் தான் இந்த 4 பராமீட்டர்ஸ் வேல்யூ நான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? சரி மேம், இந்த 4 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க மேம். இதுக்கப்புறம் எப்படி ஈக்குவலன்ட் சர்க்கியூட் அப்படின்னா இப்போ அதுக்கு அடுத்ததே, இப்போ ஆக்சுவலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் நான் எதுவுமே நான் சொல்லலை. உங்களோட புக்கில் நீங்கள் பார்த்துருந்தீங்க படிச்சிருந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். இல்லை மேம் நான் ஜஸ்ட், ஏன்னா அதில் நம்ம இம்பார்ட்டன்ட் டூ போர்ட் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் என்னது அந்த டேப்லர் காலம் மட்டும்தான் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இன்டெப்த்தாக உள்ளது. ஓகே, ஸோ அப்போ இதுக்கான ஈக்குவலன்ட் சர்க்கியூட் நான் ட்ரா பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன ஈக்குவேஷன் சொன்னேன், இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ஈக்குவேஷன்.
ஸோ இதுலேருந்து நான் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, எதுக்காக அப்படின்னா இங்கே பாருங்கள், V1 இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கிறத அந்த சைடு இருக்கிறத இந்த சைடு கொண்டு வந்தோம்னா Z11 I1 மைனஸ் Z12 I2 ஈக்குவல் டு 0. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது ஈக்குவேஷன் அதே மாதிரி கொண்டு வந்தோன்னா V2 மைனஸ் Z21 I1 ப்ளஸ் Z22 I2 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஈக்குவலன்ட் சர்க்கியூட் ட்ரா பண்ண போகிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு நான் டயக்ராம் எழுதணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட்டு கேவிஎல் அப்ளை பண்ணிக்கிறேன். இது நமக்கு புதுசு இல்லை, 2 போர்ட் நெட்வொர்க்கில் உள்ள இன்டெப்த்தாக பார்த்தீங்க அப்படின்னா கேவிஎல் இல்லைனா அதாவது சர்க்கியூட் நமக்கு நம்மளோட பை நெட்வொர்க்கு டி நெட்வொர்க்கு இந்த மாதிரி டேரெக்டாக இருந்ததுன்னா நம்ம என்னது ஆஸ் பர் அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி பக்காவாக ஆன்சர் பண்ணிடலாம். அதை தாண்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம என்னது சம்திங் கேவிஎல்லோ கேசிஎல்லோ அப்ளை பண்ணி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, V1 கேவிஎல் அப்படின்னு சொல்லிட்டேன், லூப்பா. ஸோ அப்போ V1 அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல V1. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது இதில் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா I1 கரண்ட் ஆனது பாஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ I1 எங்கே பாஸ் ஆகுது, எனக்கு Z11. தென் அதுக்கு அடுத்தது ஓகே, தென் அதுக்கு அடுத்தது எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் Z12 I2. ஓகேங்களா, இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அவங்களோட புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டிபெண்டன்ட் சோர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஏன் டிபெண்டன்ட் சோர்ஸ் இந்த இடத்துல வருது, இங்கே நீட்டாக கேவிஎல் அப்ளை பண்ணிங்க மேம். ஸோ இங்கே வந்து லூப்பு மாதிரி போட்டோன்னா கேவிஎல்னாலே என்ன இருக்கணும், வோல்டேஜில் இருக்கணும், இல்லைனா இன் டர்ம் ஆஃப் வோல்டேஜில் இருக்கணும். ஸோ இங்கே எனக்கு V1 இருக்குது, இங்கே I/R, ஸோ இங்கேயே எனக்கு Vயில் இருக்குது, இங்கேயே எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா Vயில் இருக்கணும். ஆனால் இங்கே எனக்கு என்ன இருக்குது, Z12ங்கிற இம்பிடன்ஸ் இருக்குது, I2ங்கிறது எனக்கு செகண்ட் போர்ட்டு. இது போர்ட் 1ன்னா ஓகே, இது போர்ட் 1ன்னா இது எனக்கு போர்ட் 2. ஓகேவா, ஸோ இந்த 2ல் இருக்கிறது எனக்கு இங்கே, அப்போ இங்கே பாஸ் ஆகக்கூடிய I2 கரண்ட்டை இங்கே போர்ட் 1ல் இருக்கக்கூடிய சோர்ஸ் ஆனது டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அதுக்கு பேர் டிபெண்டன்ட் சோர்ஸ். இப்போ தெளிவாக புரியுதா? சரி மேம், டிபெண்டன்ட் சோர்ஸ் எனக்கு புரியுது, அதையே நீங்கள் வோல்டேஜில் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க, கரண்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணலாம்ல, I2 தானே இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ என்ன சொன்னேன், கேவிஎல் தானே. ஓகே, கேவிஎல் தானே அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வோல்டேஜ் இல்லைனா இன் டர்ம் ஆஃப் வோல்டேஜ். ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன வரணும்னா வோல்டேஜ் சோர்ஸில் வரணும். ஆனால் அது என்னது வோல்டேஜ் சோர்ஸ் எனக்கு இங்கே என்ன இருக்குது, I2 கரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வோல்டேஜ் கரண்ட் டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸை இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ போர்ட் 1 பக்காவாக ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது போர்ட் 2 பாருங்கள். போர்ட் 2 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சொல்ல போனால் உனக்கு நான் கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒவ்வொரு கொஸ்டினே எல்லா கொஸ்டினுமே சொல்ல முடியாது. பட் சில கொஸ்டின்ஸ்லாம் இந்த மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா போர்ட் 2 ஈக்குவேஷனை அதே மாதிரி கேவிஎல் அப்ளை பண்ணுப்பா. ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன வரும் அப்படின்னா இங்கே எனக்கு V2, தென் அதுக்கு அடுத்தது V2, அப்புறம் எனக்கு என்னது I2 கரண்ட் பாஸ் ஆகுது எங்கே அப்படின்னா Z22 அப்படிங்கிற இம்பிடன்ஸில். இங்கே எனக்கு அதே மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா சாரி, இங்கே ப்ளஸ் வராதுமா, மைனஸ் தான் வரும். ஏன்னா ஈக்குவலுக்கு அந்த சைடு எல்லாமே கொண்டு போகும்போது மைனஸ் தான் வரும். ஓகே, இங்கேயும் எனக்கு என்னது கரண்ட் டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ். ஓகேவா, வோல்டேஜ் சோர்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக சொல்கிறேன்னா கேவிஎல் அப்ளை பண்ணுறேன், அதனால் வோல்டேஜ் சோர்ஸு. கரண்ட் டிபெண்டன்ட் அப்படின்னா ரீசன் என்னென்னா I1 கரண்ட்டை எது டிபெண்ட் பண்ணியிருக்கு, Z21 அப்படிங்கிற இம்பிடன்ஸ் ஆனது எனக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கான ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை ட்ரா பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ அடுத்தது நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்பீங்கன்னா மேம் கேட்ட கொஸ்டின் ஒன்று இருக்குது, நீங்கள் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்னு சத்தியமாக நீங்கள் கேட்பீங்க. ஆனால் உங்களுக்கு இதுதான்மா ஈக்குவலன்ட் சர்க்கியூட், இதோட தான் புக்கில் நிற்கிது. ஓகே, அப்போ இது எப்படி மேம் அப்படின்னா உன்னோட ஓன் கிரியேட்டிவிட்டினால தான் நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னா அங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனை கொண்டு வர முடியும். அப்போது கான்செப்ட் படி என்ன அப்படின்னா அதாவது கொடுத்துருக்கக்கூடிய Z பேராமீட்டர்ஸ், ஏன்னா இங்கே அடிஷ்னலாலாம் எதுவும் கொடுக்கல, ரொம்ப சிம்பிளாக Z பேராமீட்டர்ஸ்க்கான ஈக்குவலன்ட் சர்க்கியூட் கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா Z பேராமீட்டர்ஸ்க்கான ஈக்குவலன்ட் சர்க்கியூட் இங்கே நான் ட்ரா பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஆனால் அங்கே என்ன கேட்டிருக்காங்க 2 போர்ட்டு 3 டெர்மினல்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, 2 போர்ட்டு 3 டெர்மினல். ஆக்சுவலாக இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த டயக்ராம் உங்களோட புக்கில் இருக்கும்.
எடுத்தோன்னே இசட் பேராமீட்டர்ஸில் இது இருக்கும். மேபி இது எப்படி வந்திருக்குன்னு கூட சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த விதத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இப்போது இங்கே எனக்கு கொஷினில் என்ன இதோட இதுதான் ஈக்குவலன்ட் சர்க்யூட். இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு பராமீட்டர்ஸ்க்குமே ஈக்குவலன்ட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பராமீட்டர்ஸ்லேருந்து இன்னொரு பராமீட்டர்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது இங்கே எனக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாரு, 2 போர்ட்டு 3 டெர்மினல்னு கேட்டிருக்காங்க பாரு, 3 டெர்மினல் அப்படின்னு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு 3 டெர்மினல் மாற்றிக்கலாமா? ஸோ அப்படி மாற்றினா நான் எப்படிப்பா மாற்றுவேன்? இங்கே பாருங்களேன், நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 2 போர்ட் 1 போர்ட் 2. ஓகேவா? இது போர்ட் 1, இது போர்ட் 2. ஓகே. ஸோ அப்போ எனக்கு 3 டெர்மினல் அப்படின்னா 1 2 3 டெர்மினல் தான் என்னால் கொண்டு வர முடியும். ஓகே. ஸோ அப்போ என்னென்னா ரொம்ப சிம்பிள். போர்ட் 1ல் இங்கே என்ன டெர்மினல் இருக்குது, என்ன இம்பிடன்ஸ் இருக்குது, Z11 இருக்குது. போர்ட் 2ல் வந்து சாரி டெர்மினல் 2ல் எனக்கு இங்கே என்ன இருக்குன்னா Z22 இருக்குது. ஓகே. இந்த இடத்துக்கிட்ட என்ன அப்படின்னா இப்போ இது ரெண்டையும் தான் நான் மெர்ஜ் பண்ணுறேன். ஓகேங்களா? மெர்ஜ் பண்ணுறேன்னா ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு வேல்யூ. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 1 2 2 1னா என்னன்னு சொன்னேன், ஃபார்வர்ட் ஆர் ரிவர்ஸ். ஓகேவா? ஃபார்வர்ட் ஆர் ரிவர்ஸ் ரெண்டுமே ஓப்பன் சர்க்யூட் ட்ரான்ஸ்ஃபர் இம்பிடன்ஸ் தான். ஸோ இதில் நான் எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். 1 2 எடுத்துக்கிட்டாலும் கரெக்டு தான், 2 1 எடுத்துக்கிட்டாலும் கரெக்டு தான். ஓகே. இப்போது எனக்கு இது வரைக்கும் தான் ஆன்சர் தெரியுது, இது வரைக்கும் தான் நான் படிச்சிருக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போது உனக்கு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க, இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் ஈவன் உனக்கு ஆன்சரே தெரியலனா கூட இங்கே பாரு, இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 2 போர்ட் 3 டெர்மினல்னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஈக்குவலண்ட், அதாவது நான் படித்த ஈக்குவலண்ட் சர்க்யூட்டை வச்சு நான் 3 டெர்மினல் அப்படிங்கிற ஒன்று மேக் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ தான் எனக்கு தெரியுது அப்படின்னா இப்போ இதை வச்சு நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனை ஃபில்டர் பண்ணணும். நாலுத்துலேருந்து கண்டுபிடிக்கிறத விட ஃபில்டர் பண்ணி 2 சூஸ் பண்ணும்போது உனக்கு ஆன்சர் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்போ எந்த ஆப்ஷன் வந்து உனக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாரு. எதையும் பார்க்க வேணாம். ஏன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு டெர்மினல் எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கேனா. ஸோ ஏன்னா எனக்கு 3 டெர்மினல் தான். ஓகேங்களா? ஒன்று இன்புட்டு, இன்னொன்று அவுட்புட்டு, நடுவில் இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் இம்பிடன்ஸில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டேன். இப்போ வெரிஃபை பண்ணுங்க பார்ப்போம். ஆப்ஷனை வெரிஃபை பண்ணு. ஸோ நடுவில் 1 2வும் இருக்கலாம், 2 1ம் இருக்கலாம். அப்படி பார்த்தா 2 2 இருக்குது, இது எனக்கு வராது. பட் ஆனால் இங்கே எனக்கு 1 2 இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன். அடுத்தது 1 1 இருக்குது, இதுவும் வராது. ஓகே. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 2 -2 1 இருக்குது. ஸோ அப்போ இது எனக்கு வராது. ஓகேங்களா? அப்படியே இல்லைனாலும் எனிவே பிவா டியா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் எனக்கு நீ ஈக்குவலன்ட் படிச்சிருக்கிற, இதுலேருந்து நான் ஆன்சர் கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னா கேவிஎல் அப்ளை பண்ணி தான் நீ என்ன பண்ணியிருக்கிறீங்க, ஈக்குவலன்ட் சர்க்யூட்டே கொண்டு வந்திருக்கீங்க. கரெக்டாக? கேவிஎல் அப்ளை பண்ணி ஈக்குவலன்ட் சர்க்யூட் கொண்டு வந்திருக்கீங்க. அப்போ இந்த பிரான்ச் அப்படிங்கும் போது அப்போ இந்த போர்ட்டில் உனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா Z11 -Z12. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நடுவில் இருக்கக்கூடிய இம்பிடன்ஸ் என்ன அப்படின்னா உனக்கு Z12. ஓகேவா? அப்போ இந்த பிரான்ச் அப்படின்னா உனக்கு என்ன இருக்குன்னா Z11 -Z12 இருக்கும். அதே மாதிரி இந்த பிரான்ச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா Z22 -Z12 இருக்கும். மேம் அப்போ இது மட்டும்தான் வருமானு கேட்டிங்கன்னா இல்லைம்மா, இங்கே நீங்கள் 2 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி 2 1. ஸோ அதாவது 2 இம்பிடன்ஸில் ஏதாவது ஒரு இம்பிடன்ஸ். ஸோ 1 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 1 2 சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2 1 கொடுத்தாலும் தப்பு கிடையாது. அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிரான்ச்சுங்கும் போது இப்போ நம்ம ஒரு பிரான்ச்சில் வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ Z11 -Z12. ஸோ இந்த பிரான்ச்சை நான் டோட்டலாக கால்குலேட் பண்ணும்போது எனக்கு இந்த வேல்யூ வரும். ஓகேங்களா? பட் நடுவில் எனக்கு என்னென்னா இது ரெண்டில், ஏன்னா நான் ஒரு டெர்மினல் ஆக்குறேன். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒரு வேல்யூ தான் சூஸ் பண்ணுவேன். அப்படி பார்த்தா எனக்கு Z12 தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு எனக்கு கரெக்டான ஆன்சர் என்ன வருது அப்படின்னா ஆப்ஷன் பி வருது. புரியுதுங்களாப்பா? ஸோ இந்த கொஷின் வந்து டைரக்ட் கொஷின் கிடையாது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இசட் பேராமீட்டர்ஸோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் கேட்டிருக்காங்க. ஆனால் ஈக்குவலன்ட் சர்க்யூட்னா இதுதான் அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? பட் இதை கொடுக்காம இன்னுமே இன்டெப்த்தாக 3 டெர்மினலாக மாற்றி 3 டெர்மினல்னால் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இவங்களா சூஸ் பண்ணி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீ புரிஞ்சிருந்த அப்படின்னா மற்றதெல்லாம் கூட தேவையில்லை. இது ரெண்டில் ஏதாவது ஒரு வேல்யூ தான் நடுவில் வருங்கிறத நீ முடிவு பண்ணியிருந்தனாலே டிஃபால்ட்டாக பிஏ சூஸ் பண்ணியிருக்கலாம். புரியுதுங்களாப்பா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து என்ன அப்படின்னா கொஸ்டினை பார்த்தோன்னு பயப்படாதீங்க. ஜஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டைம் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா?
ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா t = 0லே சுவிட்சு ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போ என்னது, பாஸ்ட்டில் தான் சுவிட்சு வந்து ஒர்க் ஆகிருக்கு, ஃப்யூச்சரில் சுவிட்சு வந்து என்ன ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா. பட் ஆனால் எனக்கு இந்த பாஸ்ட்டு ஃப்யூச்சரு இதெல்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா எனக்கு கேட்டிருக்கிறது வந்து என்னது, டைம் கான்ஸ்டன்ட்டு டவ்வோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ டவ்வு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்ன சர்க்கியூட்டுக்கு கேட்டிருக்காங்க அதுதான் மெயின். ஆர்சி சர்க்கியூட்டுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, சாரி ஆர்சிங்கிற பாரு, ஆர்எல் சர்க்கியூட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா எனக்கு இங்கே கொடுத்துருக்கதே ரெசிஸ்டாரும் இண்டக்டாரும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நல்லா முதல்ல சர்க்கியூட்டை பார்க்கணும், ஆர்எல்லா ஆர்சியா ஆர்எல்சியா அப்படின்னு. ஓகே. ஸோ அப்போ ஆர்எல் சர்க்கியூட்டுக்கு என்னப்பா டைம் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ L/R. ஆனால் எனக்கு இங்கே நிறைய வேல்யூ இருக்கிறதுனால L=R. ஓகேவா. இது எல்லாமே பக்காவாக ஆன்சர் வருது. ஓகேவா. வித்தவுட் கேல்குலேட்டரில் ஈஸியாக ஆன்சர் வருது. ஓகே. ஸோ அப்போ டைம் கான்ஸ்டன்ட் L=R. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா R ஈக்குவலன்ட் கண்டுபிடிங்கப்பா. R ஈக்குவலண்ட்டுங்கிறது உனக்கு எப்படி வரும், என்னது, இந்த சுவிட்சை இங்கே க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டும் எனக்கு சீரீஸில் இருக்குது. ஸோ 120யும் 60யும் எனக்கு சீரீஸில் இருக்குது. போட்டிங்க அப்படின்னா 180. 180க்கு அப்புறம் 90ங்கிறது எனக்கு எதில் இருக்குது, பேரலாக இருக்குது பாருங்கள் இங்கே. ஸோ அப்போ போட்டிங்கன்னா R1 R2 / R1 + R2 180 × 90 / 180 + 90 உனக்கு என்ன வரும், 270 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 360. ஓகே. இதோட நிப்பாட்டிடக்கூடாதுமா, அதுக்கு அடுத்தது எங்கே இருக்குது, நமக்கு 50 ஓம் இருக்குது. 50 ஓம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வரும், அதாவது இப்படி வரும் 60 ஓமு. இதுக்கு சீரீஸில் தான் உனக்கு 50 ஓம் வரும். அதாவது இது ரெண்டும் சீரீஸு. ஓகேங்களா. இது ரெண்டும் சீரீஸு. அதுக்கப்புறம் 90ங்கிறது உனக்கு பேரலல். எப்படி மேம் 90 அப்படின்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு எப்படி வரும்னா கன்ஸ்ட்ரக்ஷனு இப்படி இருக்கும். ஓகே. இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுக்கு இதுலேருந்து வரக்கூடிய 60 வந்து 50க்கு வந்து உனக்கு எப்படி இருக்கும், சீரீஸில் இருக்கும். ஓகேவா. ஸோ ஃபைனலாக போட்டிங்க அப்படின்னா என்னோட R ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து 110 ஓம். ஓகே. நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா R ஈக்குவலண்ட்டு 110 ஓம்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது L ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்கணும். L ஈக்குவலண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 மில்லி ஹென்ரி 3 மில்லி ஹென்ரி. ஸோ கெப்பாசிட்டருக்கு தான் நம்ம உல்டாவாக எடுக்கணும், இண்டக்டருக்கு அப்படியே எடுத்துக்கலாமா. ஸோ 2ம் 3யும் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 × 3 / 2 + 3. அப்போ என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 6/5. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க, டேரெக்டாகவும் எடுத்துக்கலாம், நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வரும் அப்படின்னா 1.2 மில்லி ஹென்ரி. நான் மில்லியை கையே வைக்கல, அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே. தென் அதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்தது என்னப்பா இருக்குது, 1 மில்லி ஹென்ரி இருக்குது. ஓகே. இந்த 1 மில்லி ஹென்ரி அப்படிங்கிறது என்னது, ஆக்சுவலாக இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு 1.2. தென் அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு இண்டக்டாக இருக்குது, அது 1 மில்லி ஹென்ரி. ஸோ இது ரெண்டையும் போட்டேன் அப்படின்னா எனக்கு 2.2 மில்லி ஹென்ரி வந்துடும். ஓகேவா. அவ்வளோதான். நான் என்ன பண்ணிட்டேன்னா 3 இண்டக்டார் L ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சிட்டேன், 4 ரெசிஸ்டார் R ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அப்போ டவ் = உனக்கு என்ன வரும்னா L ஈக்குவலன்ட் 2 × 2, இங்கே தான் மில்லி ஹென்ரியே நான் ப்ரொசீட் பண்ணுறேன், / 110 ஓம். கிலோலாம் ஒன்றுமே கொடுக்கல, அதனால் அப்படியே போட்டாச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்னப்பா வரும், 11 டேபிளால் அடிச்சிங்கன்னா 0.2, அப்புறம் 10 வருமா. இந்த 10 மேலே போகும்போது உனக்கு என்ன வந்துடும், 0.2 × 10⁻⁻4. இங்கே பாரு, கேல்குலேஷனில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 10 மேலே வரும்போது 10⁻⁻4, அடுத்து இங்கே ஒரு 0 வரும்போது -5. அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 20யாக மாற்றுறேன். ஸோ 20 × 10⁻⁻6. டவ்வோட யூனிட் வந்து செகண்டு. ஸோ 10⁻⁻6 அப்படின்னா எனக்கு மைக்ரோ. ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து 20 மைக்ரோ செகண்ட் பர்ஃபெக்டாக வருது. ஓகேங்களாப்பா. ஸோ இது வந்து கேல்குலேஷன் நீங்கள் பெருசாக கூட இருக்குன்னு நினைக்கலாம், பட் ஆனால் ரொம்ப லென்த்தியாக இருந்தாலும் ஈஸியாக இருக்குமா, டக்குன்னு ஒர்க்கு முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த கொஷின் பற்றி சொல்லவே இல்லை. இந்த கொஷின் என்னதுப்பா, இது வந்து நமக்கு என்ன எதில் அப்படின்னா சர்க்கியூட் தியரியில் அதிக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கப்பா. ஓகேவா. ஸோ ஏற்கனவே நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸாக அதிக கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ சர்க்கியூட் தியரியில் அதிகம் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் என்ன அப்படின்னா நமக்கு டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, ஸோ டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸில் டைம் கான்ஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க சர்க்கியூட் தியரியில். ஓகேவா. அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 19th கொஷின். ஓகே. இது வந்து நம்ம டைரக்ட் கொஷினே சொல்லலாம். என்ன அப்படின்னா 2 port நெட்வொர்க் சிஸ்டம் Z parameter matrix is converted to ABCD matrix.
அப்போ ஏபிசிடியோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன கொஸ்டின் முதல்ல. ஸோ நீங்கள் நியூவாக பார்க்குற பர்சன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீகால் பண்ணுங்கள், என்ன சப்ஜெக்ட் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உனக்கு படித்தது ஞாபகம் வருதா அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட்டு ரீகால் பண்ணுங்கள். ஸோ இது வந்து 2 போர்ட் நெட்வொர்க்கில் ஜெட்டை வந்து நான் ஏபிசிடி பராமீட்டராக கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ இது டைரெக்டாக இருக்கக்கூடியது, எடுத்தோன்னே கன்வர்ஷனில் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அப்போ அதுக்கான வேல்யூ என்னப்பா, ஏபிசிடி வேல்யூ என்ன? ஸோ ஒன்றும் இல்லை, இன் டேர்ம் ஆஃப் இசட்டில் நான் ஏபிசிடியை ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அப்படின்னா அதுதான் ஏபிசிடி கன்வர்ஷன். கரெக்டாக? அப்போ என்னென்ன வேல்யூப்பா வரும்? ஏக்கான வேல்யூ என்னது? Z11 டிவைடட் பை Z21. பிக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா Z11 Z22 மைனஸ் Z21 Z12 டிவைடட் பை Z21. அடுத்து சியோட வேல்யூ வந்து உங்களுக்கு சியோட வேல்யூ வந்து 1 டிவைடட் பை Z21. டியோட வேல்யூ இதே மாதிரியே உல்டா என்ன வரும் அப்படின்னா Z22 Z21. ஓகேங்களா? இது டைரக்ட் கொஷின். ஓகேவா? இதில் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து சேம் அப்படியே அதான் டைரக்ட் கொஷின்ங்கிறதுனால அப்படியே வேல்யூ வந்துருச்சு. பிக்கு இதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெல்லுன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெல்லுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், Z11 Z22 மைனஸ் Z21 Z12. ஓகேங்களா? ஸோ வேல்யூ மட்டும் டெல்லுன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டைரக்ட் கொஷின் தான். ஸோ ஒவ்வொரு பராமீட்டர்ஸை அதர் பராமீட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ, நம்ம என்ன வேல்யூ எடுத்துக்கிறது அப்படிங்கிறதான கொஷின் தான் டைரக்ட் கொஷின் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ஸு. கன்சிடர் தி சர்க்யூட் shown in figure, determine the Thevenin equivalent for the part of the circuit to the left of RL. அதாவது இதுலேயும் பாருங்களேன் கொஷின் கேட்டிருக்காங்களே தவிர என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈக்குவலன்ட் சர்க்யூட், தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ தெவெனின் ஈக்குவலண்ட்டுக்கு நீ என்ன கண்டுபிடிப்பீங்க? என்ன மாதிரி ஆர்எல், அதாவது ஆர் ஈக்குவலன்ட் கண்டுபிடிப்பேன், அப்புறம் தெவெனின் வி தெவெனின் கண்டுபிடிப்பேன். கரெக்டா? ஓகே, ஸோ ரெண்டு வேல்யூம் கண்டுபிடிச்சி டயக்ராமில் போடணும். இது உங்களுக்கு எதில் கேட்டிருக்காங்கன்னா சர்க்யூட் தியரியில், நெட்வொர்க் தியரமில், தெவெனின் தியரமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த கொஷின் நல்லாவே நம்ம ஃபில்டர் பண்ணலாம். எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெவெனின் தியரமோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் உனக்கு எப்படி இருக்கும்? தெவெனின்ங்கும் போது வோல்டேஜுங்கும் போது உனக்கு சீரீஸில் வரும், நார்டானுக்கு தான் பேரலில் வரும். ஓகேவா? நார்டான் கரண்ட்டுக்கு தான் பேரலில் வரும். அதை வச்சே நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா ஏவையும் பியையும் ஃபில்டர் பண்ணிடுவேன். ஏன்னா இந்த மாதிரியே ஈக்குவலன்ட் சர்க்யூட் வராது. எப்படி வரும்? ஏன்னா இது ரெண்டும் பேரலாக இருக்குது பாரு, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டாக இருக்குது, இது பேரலாக இருக்கும், இருக்காது, சீரீஸாக இருக்கும். ஓகேவா? அதை வச்சே நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா ஏயும் பியும் ஆன்சர் கிடையாதுன்னு முடிவு பண்ணிடுவேன். சிடி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். அதில் எது ஆப்டான ஆன்சருங்கிறத நான் சால்வ் பண்ணி தான் போட முடியும். ஓகேங்களா? நான் அப்போ எப்படி சால்வ் பண்ணுறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர் தெவெனின் கண்டுபிடிப்போமா? ஆர் தெவெனின் கண்டுபிடிச்சேன்னா ஆர் தெவெனின் என்ன வரும்? 3 ohm 6 இது 7. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் முதல்ல பேரலாக இருக்கா? அப்போ 6ம் 3யும் பேரலு. ஸோ டூவு, அப்புறம் இங்கே 2க்கு அப்புறம் 7 வந்து 2ம் 7ம் எனக்கு சீரீஸு. ஸோ அப்போ 2 + 7 எனக்கு 9 வரும். ஸோ இதில் எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இது நான் இன்னும் கையே வைக்கல, வி தெவெனின் கையே வைக்கல. அதுக்கிடையில சிடியில் என்ன ரெண்டுமே வாப்பாரு, சிடியில் 9 ஓமே ஒரு இதில் தான் இருக்குது. அதை வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம்னா சி கரெக்டான ஆன்சர். இது எதுக்கு அப்படின்னா நீ வி தெவெனின் கண்டுபிடிக்கவே தேவையில்ல, உன்னோட ஆப்ஷனில் வந்து நீ ஸ்ட்ராங்காக இருக்க, சியும் டியும் தான் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சியில் மட்டும் 9 ohm இருக்குது அப்படின்னா நீ வி தெவெனினே கண்டுபிடிக்க தேவையில்ல, அடுத்ததுக்கு மூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? பட் எனிவே நான் உனக்கு வி தெவெனின் கண்டுபிடிச்சி காட்டுறேன் பாரு. நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஆன்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க ஆன்சர், இருந்தாலும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வருதானா? கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வருது. என்ன அப்படின்னா என்ன வரும்? இந்த இடத்துக்கிட்ட வி தெவெனின் கரெக்டா? ஸோ அப்போ என்னது ஈக்குவேஷன் எழுதுனா வி தெவெனின் -12 டிவைடட் பை 3 ப்ளஸ் வி தெவெனின் டிவைடட் பை 6. ஓகே, இந்த பிரான்ச் வராது. ஏன் வராது? லோட் ரெசிஸ்டரை நம்ம என்ன பண்ணிடுவோம், ரிமூவ் பண்ணிட்டு தான் வி தெவெனின் கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ எனக்கு என்ன வராதுன்னா இந்த பிரான்ச் வராது, ஈக்குவல் டு 0. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ 2 வி தெவெனின் -24 ப்ளஸ் வி தெவெனின் ஈக்குவல் டு 0. ஸோ என்ன வரும் அப்படின்னா 3 வி தெவெனின் ஈக்குவல் டு 24
VThevenin equal to 24/3 8 வோல்ட். அப்போ நான் இதுக்கான ஈக்குவலன்ட் சர்க்கியூட் வரைஞ்சேன் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் VThevenin 8 வோல்ட்டு. அடுத்து RThevenin எனக்கு என்ன வந்திருக்குது 9 ஓம் வந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், லோட் ரெசிஸ்டார் போடுவோம். ஓகேங்களா. ஆக்சுவலாக இது எப்படி அப்படின்னா நம்மளோட செமஸ்டர் எக்ஸாமில் தான் இந்த மாதிரி சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஈக்குவலன்ட் டயக்ராம்லாம் நான் வரையவே மாட்டேன். டேரெக்டாக என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா VThevenin RThevenin கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். பட் இதில் பாருங்கள் செமஸ்டரில் கேட்ட மாதிரி கேட்டிருக்காங்க, ஆனால் கொஷின் ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. புரியுதுங்களாப்பா. ஸோ மறுபடியும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற பசங்க நீ செமஸ்டரில் அந்த பேப்பர்ஸ் எப்படி படிச்சிங்களோ, ஓகேங்களா, செமஸ்டருக்கு எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அதே மாதிரி நோட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா ஈக்குவலன்ட் சர்க்கியூட் ஆஃப் தி நெட்வொர்க் ஷோன் பிலோ அப்படின்னு. ஸோ நான் சொன்னேன்ல ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கில் மேம் தெரிஞ்சே 10 கொஷின் தப்பு பண்ணிட்டேன். அந்த 10 கொஷினில் இதுவும் ஒன் ஆஃப் தி கொஷின். ஓகேங்களா. என்ன அப்படின்னா ஒரு ஈகர்னஸ் தான். அதாவது என்ன அப்படின்னா இது பார் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு பட்டுன்னு ஆன்சர் போடுறது தான். ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஈவன் நீங்கள் நியூவாக பார்க்குறவங்களுக்குமே இதுக்கான ஈக்குவலன்ட் சர்க்கியூட் இதுதானே மேம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கரண்ட்டோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட் வோல்டேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் அது நம்ம எப்படி இருக்கணும், இது வோல்டேஜ் ப்ளஸ் மைனஸ் ஆர் அப்படின்னா இதுக்கான ஈக்குவலன்ட் சர்க்கியூட் தான் நீ எப்படி போடுவ, ஆறு ஐ இப்படி போடுவேன். கரெக்டாமா. அதாவது வோல்டேஜ் சீரீஸில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டாரை நான் இந்த மாதிரி ஈக்குவலண்ட்டாக மாற்றுவேன். ஆனால் அங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, இதுவே கேட்கல. 6 கரண்ட்டுக்கு வந்து சீரீஸாக கொடுத்துருக்காங்க. அப்போ இது எந்த கான்செப்ட் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க, அதாவது சீரீஸில் கரண்ட்டோட வேல்யூ சேமாக இருக்கும். அப்போ எனக்கு கரண்ட்டோட வேல்யூ சேமாக இருக்குன்னா இதோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட் என்னது, எனக்கு ஜஸ்ட் கரண்ட்டோட வேல்யூ மட்டும்தான் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. புரியுதுங்களாப்பா. ஸோ நிறைய பேர் தப்பு பண்ண இந்த ஒரே விஷயம் என்னென்னா, அப்போ கொஸ்டினை என்ன பண்ணலை, சரியாக லிசன் பண்ணலை. பார்த்த உடனே ஐயோ இந்த கொஷினாக ஈஸியாக இருக்கே டக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுறது தான். ஓகேங்களா. ஸோ அதனால் இது எல்லாமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துகிட்டு அடுத்த கொஷின், அதுக்காக ஒரு கொஷினை 3 டைம் 4 டைமும் படிச்சுட்டு இருந்தாலும் டைம் வேஸ்ட்டு. ஓகேவா. ஸோ படிக்கும் போதே ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, the output of an LTI system in response to the input x of t and y of t impulse response கேட்டிருக்காங்க. இது என்ன கொஷின்மா, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமில் நமக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் படிப்போம்ல, ஸோ அதுலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. நீங்கள் உடனே மேம் என்ன மேம் வெறும் 4 கொஷின் தான் சர்க்கியூட் தியரி எடுத்தீங்க, அதுக்கப்புறம் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்க வேண்டாம். அதுக்கு அடுத்ததும் இருக்குது, சர்க்கியூட் தியரியில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா. இது வந்து சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ப்பா. ஓகே. ஸோ இதில் என்னம்மா கேட்டிருக்காங்க, இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னால் என்னது, அவுட்புட் டிவைடட் பை இன்புட். கரெக்டா. ஸோ ஒரு நிமிஷம். ஸோ ஹெச் ஆஃப் டி ஈக்குவல் டு y ஆஃப் டி டிவைடட் பை எக்ஸ் ஆஃப் டி. ஹெச் ஆஃப் டி அப்படிங்கிறது என்னோட இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஓகே. இப்போது இதில் y ஆஃப் டிங்கிறது எனக்கு என்னது, e பவர் மைனஸ் டி, u ஆஃப் டிக்கு பதிலாக n ஆஃப் டின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஒன்று தான். ஓகே. அது நமக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் அதை அப்படியே வச்சுக்கோங்க. e பவர் மைனஸ் 2t n ஆஃப் டி. ஓகே. இப்படி கொடுத்தா நம்ம என்னப்பா பண்ணுவோம், கொஸ்டினும் டீயில் கொடுத்துருக்காங்க, ஆன்சரும் டீயில் கொடுத்துருக்காங்க. அப்போ நீ என்ன பண்ணுவேன், இடையில ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுவோமா, இது நம்ம நிறைய சால்வ் பண்ணியிருக்கிறது தான், டேரக்ட் கொஷின்ஸ் தான். ஓகேங்களா. ப்ரீவியஸ் இயரில் நிறைய கேட்டிருக்கக்கூடிய கொஷின் தான் இது. ஸோ அப்போ நீ என்ன பண்ணணும், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து அகைன் இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வருதாங்கிறத நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு லாப்லாஸ் எடுத்திங்கன்னா என்னப்பா வரும், e பவர் மைனஸ் டீனா 1/s + 1 divided by e power minus 2t na 1 divided by s plus 2. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா முதல்ல ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். s plus 2 மேலே வந்துடும், s plus 1 கீழே வந்துடும். இப்போ நான் என்னப்பா கண்டுபிடிச்சிருக்கிறேன், h of s கண்டுபிடிச்சிருக்கேன். h of s கண்டுபிடிச்சிருக்கேன். கேட்டிருக்கிறது இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா h of t கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணணும்னா அகைன் இன்வர்ஸ் லாப்லாஸ் எடுக்கணும். இதில் ஏதாவது இப்போ இதை முதல்ல எடுக்க முடியுமா, நம்ம என்ன பண்ணுவோம்ப்பா, நம்ம செமஸ்டர் எக்ஸாமாக இருந்தால் a டிவைடட் பை s + 1 b டிவைடட் பை s + 2 இந்த மாதிரிலாம் சால்வ் பண்ணி இன்வர்ஸ் எடுப்போம். ஓகேங்களா. படிச்சிருக்கிற பசங்களுக்கு நான் என்ன பேசுகிறேங்கிறது புரியும். இங்கே ஷார்ட்கட்டாக ரொம்ப ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். s + 2 நான் எப்படி எழுதிக்கலாம்னா 1 + 1 டிவைடட் பை
எஸ் ப்ளஸ் ஒன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதை தனித்தனியாக எழுதுனா எஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எஸ் ப்ளஸ் ஒன். ஓகேவா? இந்த எஸ் ப்ளஸ் ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கக்கூடிய 2வை நான் தனித்தனியாக பிரிக்கிறேன், ஒரு 2 பார்ட்டாக பிரிக்கிறேன். எஸ் ப்ளஸ் ஒன்னுன்னு ஒரு பார்ட்டாகவும் ஒன்றுங்கிற ஒரு பார்ட்டாகவும் பிரிக்கிறேன். கீழே இருக்கக்கூடிய வேல்யூ வச்சு செப்பரேட்டாக பிரிச்சேன்னா இது கேன்சல் ஆகி எனக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 1 டிவைடட் பை எஸ் ப்ளஸ் ஒன்னு வரும். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு நீ இன்வர்ஸ் எடுத்த அப்படின்னா 1க்கு இன்வர்ஸ் எடுத்த அப்படின்னா டெல் ஆஃப் டி ப்ளஸ் 1 பை எஸ் ப்ளஸ் ஒன்னா இதுக்கு எஸ் ப்ளஸ் ஒன்னுக்கு தான் ஆல்ரெடி நம்ம எடுத்தோமே e பவர் மைனஸ் டி யூ ஆஃப் டி. இங்கே எனக்கு என் ஆஃப் டி கொடுத்துருக்காங்க, அதனால் என் ஆஃப் டி. ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இங்கே அப்படியே டேரெக்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இதெல்லாமே டேரக்ட் கொஷின் தான்ப்பா, ரொம்ப டஃப்லாம் சொல்ல முடியாது, ஈஸியான கொஷின் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா calculate the energy in a signal x of n கொடுத்துருக்காங்க யூஸிங் பார்சிவல் தியரம். இங்கே ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, பார்சிவல் தியரம். ஓகேவா? ஈவன் பார்சிவல் தியரம் கொடுக்கலனாலும் இந்த மாதிரி எனர்ஜி கண்டுபிடிங்கன்னா நம்ம பார்சிவல் தியரம் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இந்த கொஷின் வந்து அப்படியே கேட்டில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஆனால் அதில் டீயில் கேட்டிருக்காங்க, இதில் டிஸ்க்ரீட்டில் கேட்டிருக்காங்க. அங்கே வந்து கண்டினியூஸில் கேட்டிருப்பாங்க, இங்கே டிஸ்க்ரீட்டில் கேட்டிருக்காங்க. பட் இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகேங்களா? நான் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்லேயே ரிப்பீட்டடாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த டேப்லர் காலம் சொல்லியிருப்பேன், டெல் ஆஃப் டீனா 1, அதாவது 1 பை எஸ்க்கு என்ன வரும், 1 பை எஸ் ஸ்கொயருக்கு என்ன வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டேப்லர் காலம் ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் தியரம், இனிஷியல் வேல்யூ தியரம், ஃபைனல் வேல்யூ தியரம், அதிலே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்ல, ஷிஃப்டிங்கு, ஸ்கேலிங்கு, அதுக்கப்புறம் என்னது டிஃப்ரென்ஷியேஷன், இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பேன். ஸோ அதில் பார்சிவல் தியரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்சிவல் தியரம் என்னதுப்பா முதல்ல? ஆக்சுவலாக கண்டினியூஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரெண்டுத்துக்குமே ஒன்று தான். எக்ஸ் ஆஃப் டி ஹோல் ஸ்கொயர் டிடி ஈக்குவல் டு 1/2 பை எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஹோல் ஸ்கொயர் டி ஒமேகா. இதுதான் பார்சிவல் தியரம். ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ் ஆஃப் டி சிக்னல் கொடுப்பாங்க, இந்த வேல்யூவை கண்டுபிடிப்போம். இதுதான் நான் எனக்கு என்ன அப்படின்னா எனர்ஜி இ. ஓகேவா? அவங்க கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எனர்ஜி ஆஃப் தி சிக்னல் அப்படின்னாலே டிஃபால்ட்டாக நீ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? பட் இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்க்ரீட் கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு என்ன ஆகும், இன்டெக்ரல் வந்து சம்மேஷனாக மாறும். எக்ஸ் ஆஃப் என் ஹோல் ஸ்கொயரு ஈக்குவல் டு 1/2 பை இன்டெக்ரல் ஆஃப் எனக்கு என்ன வரும்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஹோல் ஸ்கொயர் டி ஒமேகா. லிமிட் எனக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த 1/2 பையை விட்டுறக்கூடாது, விட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். ஓகேவா? ஸோ -π2 பை இது எனக்கு தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய சிக்னல் என்னப்பா, கண்டிப்பாக டெஃபினட்டாக நமக்கு என்ன சிக்னல் தான் கொடுப்பாங்க, ரெக்டாங்குலர் சிக்னல் தான் கொடுப்பாங்க. ரெக்டாங்குலர் சிக்னல் அப்படிங்கிறது எனக்கு என்னது, லிமிட் வந்து -ω to ω. ஏன்னா இங்கே எனக்கு அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆம்ப்ளிடியூட் வந்து எனக்கு என்ன அப்படின்னா 1. ஓகேங்களா? ஆம்ப்ளிடியூட்னு சொல்லலாம், இல்லை ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகானோன்னு என்ன பண்ணக்கூடாது, இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்கு பதிலாக தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூவானது எனக்கு இது ஈக்குவலுங்கிறதுனால தான் நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் எக்ஸ் ஆஃப் ஒமேகாங்கும் போது நீ என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ரெக்டாங்குலர் சிக்னல். அப்போ ரெக்டாங்குலர் சிக்னலாக கன்சிடர் பண்ணிங்கன்னா அப்போ இதோட லிமிட் என்னப்பா 1/2 பை எக்ஸ் ஆஃப் ஒமேகா. லிமிட் என்ன வரும் -ω to ω. ஏன்னா ரெக்டாங்குலர் ஃபங்க்ஷனே வந்து என்னது -ω to ω. இங்கே W இல்லைம்மா, அது ஒமேகா. ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து எக்ஸ் ஆஃப் ஒமேகா வேல்யூ வந்து 1. ஏன்னா ரெக்டாங்குலர் சிக்னல் வேல்யூ என்னது மாடுலஸ் ஆஃப் ஒமேகா லெஸ் தென் வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா வேல்யூ 1, அதர் தென் எல்லா வேல்யூ 0ன்னு சொல்லி படிச்சிருப்போமா. ஸோ அதனால் 1 டி ஒமேகா. ஓகே, இதை இன்டகிரேட் பண்ணிங்களா அப்படின்னா இன்டகிரல் பண்ணிங்கன்னா -ω 1/2 பையை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 1/2 பை ஒமேகா மைனஸ் ஆஃப், ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு ப்ளஸ்ஸு. அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா 2ω டிவைடட் பை 2π வரும். ஸோ 2ம் கேன்சல் ஆகி ω/π வரும். ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேங்களா? இதெல்லாம் ஃபுல்லாக சால்வ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் கொண்டு வர முடியும், எடுத்தோடனே ஃபில்டர் பண்ண முடியாது. ஓகேங்களா மேம்? அப்போ எல்லாத்துக்குமே இங்கே 1 தான் வருமா மேம்மா? நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினை உங்களுக்கு இது புரியலனாலும் திருப்பி நான் சொன்னல ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அதிலலாம் பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா ரெக்டாங்குலர் சிக்னல் அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ பேஸ்டான அந்த ஃபங்க்ஷனை வச்சு தான் சால்வ் பண்ண முடியும். சம்டைம்ஸ் ஆம்ப்ளிடியூட் கொடுத்துருப்பாங்க. இப்போ 2ன்னு கொடுத்துருக்காங்கன்னா 2 × டி ஒமேகான்னு போடணும். ஓகேங்களா? இங்கே எனக்கு ஆம்ப்ளிடியூட் 1ன்னு கொடுத்துருக்கிறதுனால நான் ஜஸ்ட் அதை 1ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே,
நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா டிட்டர்மைன் தி மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி எல்டிஐ சிஸ்டம் அட் டு ஒமேகா ஈக்குவல் டு 5 கிவன் தி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். எனக்கு இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஹெச் ஆஃப் எஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் அவுட்புட் டிவைடட் பை இன்புட் கொடுத்துட்டு இதோட மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப லென்த்தியான ப்ராப்ளம்ப்பா. சீரியஸாக சொல்லணும்னா இந்த ப்ராப்ளம்க்கு நான் ஆன்சர் வந்து வித் கேல்குலேட்டரில் தான் கொண்டு வந்தேன். ஓகேங்களா, மற்றது எல்லாத்துக்குமே டேரெக்டாக ஆன்சர் வந்துருச்சு, போட்ட உடனே பக்காவாக ஆன்சர் வந்துருச்சு. பட் இதுக்கு வந்து கேல்குலேட்டர் இல்லாமல் சால்வ் பண்ண முடியல, டைமும் எடுக்கும். ஓகேங்களா, ஸோ எனிவே நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்கிறது தெரியல. பட் நான் மெத்தடாலஜி சொல்லிடுறேன், ஆன்சர் ஆனால் பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஆனால் வித்தவுட் கேல்குலேட்டரில் தெரியல. ஓகேங்களா, வித்தவுட் கேல்குலேட்டரில் போட முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இப்போ ஜஸ்ட்டு வந்து என்னென்னா ஹெச்ஆஃப்எஸ் கொடுத்துருக்காங்க, ஒமேகா ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நீ டிஃபால்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒமேகாவில் மாற்றணும். அதாவது நீ என்ன கண்டுபிடிக்கணும், ஹெச் ஆஃப் ஜே ஒமேகா கண்டுபிடிச்சாதான் அதுக்கப்புறம் அதுலேருந்து மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இது சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமில் உங்களுக்கு எதில் கேட்ட கொஷின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்டிஐ சிஸ்டம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டமில் நம்ம சம் ரெஸ்பான்ஸ்லாம் கண்டுபிடிப்போம்ல அதில். ஓகேங்களா, எது இந்த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்லலாம் இந்த மாதிரி சம்ஸ் நம்ம நிறைய பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா ஜஸ்ட்டு எஸ்ஸுக்கு பதிலாக ஜே ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ஜே ஒமேகா மைனஸ் 0.5 டிவைடட் பை டைம் என்னம்மா, ஐயோ இதுவே 1 hour ஆக போதா. ஓகே, இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எஸ்ஸுக்கு பதிலாக ஜே ஒமேகா ப்ளஸ் 0.1 மைனஸ் 5J, ஜே ஒமேகா ப்ளஸ் 0.1 ப்ளஸ் 5J. ஓகேவா, இதில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒமேகாவுக்கு பதிலாக 5ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. அப்போது 5J மைனஸ் 0.5 டிவைடட் பை ஜேக்கு இது ஒமேகாவுக்கு பதிலாக என்ன பண்ணுவீங்க 5J ப்ளஸ் 0.1 மைனஸ் 5J. அதே மாதிரி இங்கே போட்டிங்கன்னா 5J ப்ளஸ் 0.1 ப்ளஸ் 5J. ஸோ இப்போ இதில் 5Jவும் கேன்சல் ஆகிடும். ஸோ 5J மைனஸ் 0.5 டிவைடட் பை இங்கே எனக்கு என்ன வரும்னா 0.1. இதை நீங்கள் போட்டிங்கன்னா 10J ப்ளஸ் 0.1. ஓகேவா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா உள்ளே மல்டிப்ளை பண்ணும். உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்னப்பா வரும், இங்கே இடமே இல்லையே, வெயிட் பண்ணுங்கள். உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே போடுறேன் பாருங்கள், 5J மைனஸ் 0.5 டிவைடட் பை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.1 இன்ட்டு 10J இன்ட்டு 0.1 உனக்கு என்னது 0.01 ப்ளஸ் 0.1 இன்ட்டு 10J எனக்கு என்னது 1J வந்துடும். ஓகேங்களா, ப்ளஸ் ஜேன்னு போடலாம், இல்லை 1Jவும் போடலாம். மேம் அப்போ இதோட நிப்பாட்டி இல்லாமல்னு கேட்காதீங்க, ஏன்னா அந்த இடத்துல என்ன நிற்கிது, ஜே நிற்கிது. ஸோ ஜே இருக்கக்கூடாது, ஏன்னா மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரூட் ஆஃப்னு போட்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஜேவெல்லாம் கிளியர் பண்ணுமா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸில் போடுவோம்ல, அது கூட ஏதோ ஒரு நேம் சொல்லுவாங்க, மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுவோம்ல. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்னப்பா வரும் 5J மைனஸ் 0.5 டிவைடட் பை 0.01 ப்ளஸ் J இன்ட்டு 0.01 மைனஸ் J டிவைடட் பை 0.01 மைனஸ் J. ஓகேங்களா, ஸோ இது ஜே ஸ்கொயருங்கும் போது -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜே ரிமூவ் ஆகும். கீழே எப்படி வரும்னா A + B இன்ட்டு A - B. ஸோ அதனால் A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர். ஓகேவா, ஸோ இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உனக்கு என்ன வரும்னா ஹெச் ஆஃப் ஜே ஒமேகா ஈக்குவல் டு 4.99 ப்ளஸ் 0.55J வரும். ஓகேங்களா மேம், ஜே வராது, நீங்கள் இந்த எண்டிங்கில் இந்த இடத்துல வரது பிரச்சனை இல்லைப்பா. எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டினாமினேட்டர் நியூமரேட்டர் இல்லாமல் எனக்கு சிங்கிள் வேல்யூவாக வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதாவது ரூட் ஆஃப்னு போட்டு இதை உள்ள ஸ்கொயர் பண்ணுவோமா. அப்போ எனக்கு என்ன வரும்னா 499 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0.55 ஹோல் ஸ்கொயர்னு போடுவீங்க. ஸோ அப்போ இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு தான் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணேன். ஸோ போட்டிங்க அப்படின்னா ரூட் ஆஃப் 25 டாட் சம்திங்னு ஏதோ ஒன்று வரும். ரூட் ஆஃப் 25னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 5 வந்துடும். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாமே நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணால் தான் ஆன்சர் கெட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ரொம்பவே லென்த்தியான ப்ராப்ளமு, அதுவும் கேல்குலேட்டர் இல்லாமல் சால்வ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஓகேங்களா, ஸோ எனிவே தென் அதுக்கு அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, சரி நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, டிட்டர்மைன் தி
சாம்பிளிங் இன்டர்வல். சூப்பர். இந்த கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின் தான்ப்பா. எங்கேருந்துமா கேட்டிருக்காங்க? சிக்னல்ஸ் அண்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமில் சாம்பிளிங் இல்லாத கொஷினே இருக்காது அப்படின்னு. ஸோ டெஃபினட்டாக சாம்பிளிங்லேருந்து ஒரு கொஷின் வரும். அதே மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு, ஆனால் டேரக்ட் கொஷின்லாம் கேட்கல, சாம்பிளிங் இன்டர்வல் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சாம்பிளிங் தியரத்தில் சாம்பிளிங் இன்டர்வல் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எஃப்எஸ் கண்டுபிடிச்சாதான் நான் டிஎஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஏன்னா இங்கே கொடுத்துருக்கதே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரீக்வன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எஃப்எஸும் கொடுக்கல, சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சியும் கொடுக்கல, அது நான் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எஃப்எஸோட ஃபார்முலா என்னது? எனக்கு இதுதானே நைக்வெஸ்ட் க்ரைட்டீரியா. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுலேருந்து சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடுவேன், சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சேன்னா டிஎஸ் கண்டுபிடிச்சிடுவேன். ஸோ இது என்னோட பிளான். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து எனக்கு என்ன வரும்? F1. நான் முதல்ல ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியாக கண்டுபிடிக்கிறேன், அதை கண்டுபிடிச்சிட்டு என்னோட மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி என்னன்னு பார்க்கலாமா? F1னா எதுப்பா வரும்? ஃபஸ்ட்டு ஒன்னை நான் எப்படி எழுதலாம்? 2π(f1) = எனக்கு π. இதுலேருந்து F1 = π/2π. ஸோ எனக்கு என்ன வரும்னா 1/2 ஹெர்ட்ஸு. அதுக்கு அடுத்தது 2π F2 = எனக்கு 2π. இதில் F2 வந்து எப்படி போடுவீங்கன்னா 2π / 2π. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 ஹெர்ட்ஸு. ஓகேவா? ஸோ F2 ஃப்ரீக்வன்சி வந்து எனக்கு 1 ஹெர்ட்ஸு. அதுக்கு அடுத்தது 2π F3 = இப்படி தான் போடணுங்கிறது இல்லை, கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா நீ எப்படி வேணாலும் அப்ரோச் பண்ணலாம், ஆனால் ஆன்சர் உனக்கு கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெத்தடாலஜி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 2π F3 4π. F3 = 4π / 2π. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா எனக்கு 2 ஹெர்ட்ஸு. ஸோ அப்போ இருக்கிறதுலே எனக்கு எது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சிப்பா? 2 ஹெர்ட்ஸ் தான் என்னோட மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. கரெக்டாக? ஸோ 2 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னோட மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்கே அப்போ எஃப்எஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தென். ஓகேவா? ஸோ அதனால் எஃப்எஸ் = 2fm. ஸோ 2 × எஃப்எம்மோட வேல்யூ 2, எனக்கு எஃப்எம் = 4. ஸோ அப்போ எஃப்எஸ் > எனக்கு என்ன வரும்? 4. ஓகே, இந்த எஃப்எஸ்க்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம்னா 1/TS. இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ணுற விஷயம், ஆன்சர் வந்துருச்சு 4ன்னு. அப்போ எனக்கு வந்து என்ன கிடையாது? சிஓ டிஓ கிடையாது, ஏபியில் இது ரெண்டில் ஏதோ ஒன்று. ஓகேங்களா? இதில் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் விஷயம். இப்போது நான் என்ன பண்ணுவேன்னா, எஃப்எஸ்க்கு பதிலாக என்ன போடுவேன்? ஏன்னா ஃப்ரீக்வன்சிங்கிறது எனக்கு டைம் பீரியடோட ரெசிப்ரோக்கல்னு தெரியும். ஸோ எஃப்எஸ்ங்கிறது 1/TS <= 4. ஓகேவா? இந்த டிஎஸ் அங்கே கொண்டு போயிட்டு 4 இங்கே கொண்டு போனேன்னா எனக்கு என்ன வரும்? 1/4 > TS. இப்படியே எழுதலாம். இல்லைனா நான் இதை எப்படி எழுதுவேன்? டிஎஸோட வேல்யூ வந்து எனக்கு எப்படி இருக்குது? <= 1/4. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். இந்த ஆப்ஷன் இது ரெண்டில் எங்கே இருக்குன்னா, ஏன்னா இங்கே டிஎஸ் அதிகமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, எனக்கு என்ன வந்திருக்கு? டிஎஸ் கம்மியாக வந்திருக்கு. அப்படி பார்த்தா ஆப்ஷன் ஏ வந்து எனக்கு கரெக்டாக வருதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2 கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்ப்பா. அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். A signal has f of Fourier transform. A signal has Fourier transform x of t. ஒன்றும் இல்லை, கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, x of t-யை Fourier transform எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்குதா? x of j omega = e power minus j omega. இதெல்லாம் அப்படியே புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் ஒமேகா e power minus 2/omega. ஓகேவா? ஸோ கொஷின் வந்து எனக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து ஆன்சர் கொடுங்கன்னு கேட்கல. அவங்களே என்ன கொடுத்துட்டாங்கன்னா, எக்ஸ் ஆஃப் டியை ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் இது வருதான், அப்போது ஒய் ஆஃப் டியை ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் என்ன வரும்னு கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன க்ளூ கொடுத்துட்டாங்கன்னா, x of 2t - 2t. ஓகேங்களா? இந்த சம்மும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் தான், புக்லேயும் இந்த கொஷின்ஸ் அப்படியே இருக்குது தான். ஸோ ஆனால் என்ன ஆக்சுவலாக இதில் என்ன அப்ளை பண்ணணும்? ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும். கரெக்டுங்களா? என்ன ப்ராப்பர்ட்டி இப்போ அப்ளை பண்ணுவீங்க? டைம் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது என்னென்னா, எக்ஸ் ஆஃப் டியை ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? எக்ஸ் ஆஃப் ஒமேகா வரும். அதுவே டீக்கு பதிலாக எக்ஸ் ஆஃப் ஏடின்னு இருக்குன்னு வச்சுக்கோயேன். அப்போ டிஃபால்ட்டாக எனக்கு என்ன வந்துடும்? 1/a எக்ஸ் ஆஃப் ஒமேகான்னு வரும். அதுவே எக்ஸ் ஆஃப் மைனஸ் ஏடியை நான் பண்ணேன்னா 1/a. ஆனால் இங்கே மைனஸ் ஏ வராது, ஏன்னா இங்கே மாடுலஸ் ஆஃப் ஏ வந்துடும். எக்ஸ் ஆஃப் ஒமேகா இங்கே ஒமேகா/a வரும், இங்கே ஒமேகா/-a வரும். ஓகேங்களா? அப்போ ஒட்டுமொத்தத்தில் என்ன தெரியுதுன்னா,
இந்த எக்ஸ் ஆஃப் டி கொடுத்துட்டு எக்ஸ் ஆஃப் ஏடி கொடுத்தாங்க அப்படின்னா ஒமேகா எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதுக்கு பதிலாக என்ன போடணும், ஒமேகா பை ஏ போடணும். அதுவே மைனஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒமேகா பை மைனஸ் ஏன்னு போடணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த கொஷின் ஈஸி தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னப்பா கொடுத்துருக்காங்க, ஏங்கிறது எனக்கு என்னது -2 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒமேகா எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கங்கெல்லாம் என்ன போடணும், ஒமேகா பை -2ன்னு போடணும். போட்டுடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ஃபார்முலாலே இங்கே இருக்குப்பா 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ. ஓகேவா? மாடுலஸ் அப்படிங்கிறதுனால டிஃபால்ட்டாக எனக்கு என்ன வராது, -2 வராது. இங்கே -2 தானே மேம் இருக்குது. அப்போ இங்கே -2 வருமானு கேட்கக்கூடாது, +2 தான் வரும். ஏன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ ஃபார்முலாலே சொல்லிட்டேன். ஓகேவா? மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் இருந்தாலும் உனக்கு வேல்யூ கொடுத்துருந்தாலும் 1/2 தான். ஸோ இங்கே எங்கே இருக்குது 1/2? இப்போ 1/2 இல்லையா? ஸோ இதையும் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். எனக்கு பிஓ சிஓ தான் ஆன்சர் வரணும். ஓகேங்களா? ஸோ இதில் 1/2 போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது இ பவர் மைனஸ் ஜே, ஒமேகாக்கு பதிலாக என்ன எழுதுவீங்க, ஒமேகா பை -2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ இ பவர் ஜே ஒமேகா பை 2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதை வச்சே நான் என்ன பண்ணிடுவேன்னா சிஏ ஃபில்ட்ரு பண்ணிடுவேன். ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு மைனஸை எடுத்துருவீங்க. மைனஸ் ஏன் வராதுன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஏற்கனவே ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு ப்ளஸ் ஆகிடும். அதுக்கு அடுத்தது இங்கேயும் ஒமேகா பை -2 வரும். ஆனால் மாடுலஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு என்ன ஆகிடும், மைனஸ் ஆனது எனக்கு ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது இ பவர் மைனஸ், இங்கே இதுதானே கொஸ்டின். ஓகேங்களா? இ பவர் -2 பை டபிள்யூக்கு பதிலாக டபிள்யூ பை -2ன்னு போடுவேன். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2 வரும். ஸோ இ பவர் +4/w வரும். இந்த இடம் மட்டும் எனக்கு மிஸ்மேட்ச் ஆகுது, மீதி எல்லா இடமும் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல ஏன்னா இது டைம் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ ஜஸ்ட்டு இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ டீக்கு வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணால் டபிள்யூ வருதுன்னா அப்போ ஏடிக்கு W/A வரும், முன்னாடி மாடுலஸ் ஆஃப் ஏ வரும். இதுதான் டிஃப்ரென்ஸ். அதுவே -ATயாக இருந்ததுன்னா W/-A முன்னாடி ஆஸ் யூஷுவல் 1/மாடுலஸ் ஆஃப் ஏ. ஈவன் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சது கூட எனக்கு 4/W தான் வந்துச்சு. ஆனால் இங்கே நமக்கு ஆன்சர் எல்லாமே சேமாக இருக்கிறதுனால இது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிடலாம். ஓகேவாமா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, அப்டைன் த வேல்யூ ஆஃப் V1 அண்ட் V2 ஃபார் தி ஃபாலோயிங் சர்க்கியூட். இது என்ன கொஷின், சர்க்கியூட் தியரியில் சூப்பர் நோடு. நான் சொன்னல புக்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு. ஈவன் நான் கிளாஸ் எடுக்கும் போதே இந்த ஒரு டாப்பிக்கு ஒரே ஒரு கொஷின் மட்டும் எடுத்திருப்பேன். நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், சூப்பர் நோடுக்கும் சூப்பர் மெஷ்ஷுக்கும் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் எடுத்திருப்பேன். ஏன்னா கேட்க மாட்டாங்க, கேட்டால் ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க, ஆனால் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு எடுத்திருப்பேன். ஆனால் இந்த கொஷின் கேட்டிருக்காங்கப்பா, ஆனால் கொஷின் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? சூப்பர் நோடுனா என்ன, மோர் தென் ஒரு நோடாக இருந்தால் சூப்பர் நோடு. சேம் என்னது, அதே என்னது, KCL அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நோடு 1க்கு KCL அப்ளை பண்ணால் என்னப்பா வரும், இது வந்து எனக்கு உள்ளே வருது. ஸோ அதனால் -2 ப்ளஸ் V1 டிவைடட் பை 1 ப்ளஸ் V1 minus V2 divided by 2 equal to 0. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா V1/1 V1 minus V2 by 2 equal to +2 அங்கே போயிடும். LCM எடுத்தீங்க அப்படின்னா 2V1 plus V1 minus V2 equal to 2. ஆனால் இதெல்லாம் ரொம்ப லென்த்தியாக போகக்கூடியது தான். பட் ஆனால் வித்தவுட் கேல்குலேட்டரில் ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்குது. 3V1 minus V2 equal to 4. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, ரெண்டாவது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது அப்படியே இருக்கட்டும். ரெண்டாவது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா V2வா, ஸோ V2 மைனஸ் V1 டிவைடட் பை 2 V2/2. இங்கே வந்து 1 ஓம் எனக்கு சேம் என்னோட டைரக்ஷனுக்கே போகுது. ஸோ +1 = 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா V2 minus V1 plus V2 divided by 2 equal to -1. V2 minus V1 plus 2V2 minus V1 plus 2V2 equal to -2. ஓகே, இது என்னோட ரெண்டாவது ஈக்குவேஷன்.
மைனஸ் வி ஒன் ப்ளஸ் டூ வி டூ ஈக்குவல் டு மைனஸ் டூ. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒன்னையும் டூவையும் சால்வ் பண்ணலாமா? ஸோ ஒன்னையும் டூவையும் சால்வ் பண்ணனா இதை வந்து ஜஸ்ட்டு என்னது 3ஆல் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன வரும்? 3v1 மைனஸ் v2 ஈக்குவல் டு 4. இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணனா மைனஸ் 3v1 ப்ளஸ் 3 2s are 6v2 ஈக்குவல் டு மைனஸ் 6. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். ஸோ 5v2 ஈக்குவல் டு என்ன வரும்? 2 மைனஸ் 2 வரும். ஸோ அப்போ v2 ஈக்குவல் டு மைனஸ் 2/5. பாருங்கள் ஈஸியாக போட முடியுது பாருங்கள். v2 ஈக்குவல் டு மைனஸ் 2/5. இது ப்ளஸ் 2/5 இருக்குது ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ எனக்கு என்னது? ஒன்று பி இருக்கணும் இல்லைனா டி இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் v2 கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. v1 வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்சர் கொண்டு வந்துக்கோங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பக்காவாக வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன கொஷின் அப்படின்னா, ஓகே ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஓகே நெக்ஸ்ட்டு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா மெஷ் கரண்ட். ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட என்னது சூப்பர் மெஷ். ஓகேங்களா? மொத்தம் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. ஓகே லூப் மெஷ் அனாலிசிஸ் போட்டு அப்ளை பண்ணிடுவோமா? ஸோ அப்போ என்னப்பா வரும்? இதில் என்னென்னா இதுக்கும் ஆன்சர் வருதுமா. இங்கே பாருங்களேன், இது லூப் 1, இது லூப் 2, இது லூப் 3. ஓகேங்களா? ஸோ நான் இதுக்கு உங்களுக்கு ஒரு 3 ஈக்குவேஷன் மட்டும் கொண்டு வந்து கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம மேக்ஸில் போடுவோம்ல 9th 10th அந்த மாதிரி அதை சால்வ் பண்ணி I1 I2 I3 கண்டுபிடிக்கணும். டெஃபினட்டாக இது வந்து எனக்கு ரெண்டு பேப்பருக்கு சாலிடாக வருது. ஆனால் சாலிடாக வந்து ஆன்சர் வரல. அதுதான் காமெடி. என்னன்னு தெரில. நானும் 2-3 டைம் ட்ரை பண்ணிட்டேன்ப்பா. எனக்கு எப்படி வருதுன்னா, இருங்களேன் நான் சொல்கிறேன் பாருங்களேன். மேபி உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன் கரெக்டாக வந்தது அப்படின்னா எனக்கு கீழே பிங்க் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லூப் 1க்கு வந்து ஈக்குவேஷன் எழுதுங்களேன். லூப் 1க்கு ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா என்ன வரும்? -3 ப்ளஸ் 2 இந்த 2 வந்து I1 I2க்கு காமன். ஸோ 2 × I1 மைனஸ் I2. அதுக்கு அடுத்தது ப்ளஸ் 2 வோல்ட்டு ப்ளஸ் 1 × I1 minus I3 equal to 0. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? -3 ப்ளஸ் 2I1 மைனஸ் 2I2 ப்ளஸ் 2 ப்ளஸ் I1 மைனஸ் I3 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இப்போ இதை போட்டிங்கன்னா என்ன வரும்னா -2வும் ப்ளஸ் -3யும் ப்ளஸ் 2வும் -1 அந்த சைடு போகும்போது +1 ஆகிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் முதல்ல I1 முன்னாடி கொண்டு வா. 2I1 3I1 மைனஸ் 2I2 மைனஸ் I3 ஈக்குவல் டு 1. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இது. அப்போது 2I2 மைனஸ் I1 ப்ளஸ் 1I2 ப்ளஸ் இந்த 1ங்கிறது எதுக்கு இருக்குது? I2க்கும் I3க்கும் காமனாக இருக்குது. ஸோ I2 மைனஸ் I3 ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்போது 2I2 மைனஸ் 2I1. வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகிறதுனால மேபி வாய்ஸுக்கு ரிட்டன் மேட்ச் ஆகாமல் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னோட இது வந்து என் வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணுங்கிறது கிடையாது. உங்களால் எல்லா சம்ஸும் சால்வ் பண்ண முடியுதா, அட்லீஸ்ட்டு தெரியுதா, ட்ரை பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஓகே ப்ளஸ் I2 மைனஸ் I3 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? முதல்ல -2I1 ப்ளஸ் 2 + 2 4I2 மைனஸ் I3 ஈக்குவல் டு 0. இது என்னோட ரெண்டாவது ஆப்ஷன். ஓகே தேர்ட் ஆப்ஷன் வந்து தேர்டு லூப் எழுதிடுவோமா? தேர்டு லூப்பு வந்து என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் நோட் பண்ணிக்கோங்கப்பா. தேர்டு ஈக்குவேஷனுக்கும் இதே மாதிரி உங்களுக்கு தேர்டு லூப்புக்கும் எழுதிடுறேன். நீங்கள் இது 3த்தையும் வெரிஃபை பண்ணி, ஐ மீன் 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி I1 I2 I3 உங்களுக்கு என்ன வருதுங்கிறத கண்டுபிடிங்க. ஓகேவா? இப்போ லூப் 3 பார்த்தனா இந்த இடத்துக்கிட்டே போடுறேன் பாரு.
லூப் 3 பார்த்தனா இதுவா? ஸோ அப்போ உனக்கு என்ன வரும்னா 1 I3 மைனஸ் I2 ப்ளஸ் 1 I3 ப்ளஸ் 1 இன்ட்டு I3 மைனஸ் I1 அதுக்கு அடுத்தது மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. கரெக்டா? ஸோ அப்போ உனக்கு என்ன வரும்னா I3 மைனஸ் I2 ப்ளஸ் I3 ப்ளஸ் I3 மைனஸ் I1 மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போது மைனஸ் I1 மைனஸ் I2 1 2 3 ப்ளஸ் 3I3 ஈக்குவல் டு 2. இப்போவும் எனக்கு இந்த ஈக்குவேஷன் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த சம் கிட்டத்தட்ட 3-4 டைம் நான் சால்வ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த 3 ஈக்குவேஷனை நீ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 2 ஃபில்ட்ரு பண்ணி I1 I2ன்னு வச்சு திருப்பி அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நான் கண்டுபிடிச்சதில் எனக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா, ஒரு நிமிஷம், மேபி ஈக்குவேஷன் கூட நீங்கள் உங்களுக்கு என்ன வருது செப்பரேட்டாக உங்களுக்கு என்ன வருதுங்கிற மாதிரி பாருங்கள். எனக்கு என்ன வந்தது அப்படின்னா, ஏன்னா நான் 2 தடவை 3 தடவை கண்டுபிடிச்சோம் எனக்கு அதே ஆன்சர் தான் வந்துச்சு. மேபி ஆன்சர் அங்கே தப்பாக கொடுத்துருக்காங்களா இல்லை நான் தப்பு பண்ணுறேனாங்கிறது எனக்கு தெரியல. எனிவே என்ன ஆன்சர் அப்படின்னா I2 ஈக்குவல் டு எனக்கு 17/13 வந்துச்சு. அதாவது இங்கே பாருங்களேன், அவங்க கொடுத்த ஆன்சர் வந்து 13 எனக்கு பர்ஃபெக்டாக வருது கீழே, ஆனால் மேலே 11 இருக்குது, எனக்கு 17 வருது. ஓகே, ஸோ எனிவே மற்றவங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்ததுன்னா தயவு செய்து எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஏன்னா நான் நிறைய டைம் ட்ரை பண்ணி ரொம்ப டயர்டாயிட்டேன். ஸோ அதனால் எனக்கு இந்த ஆன்சர் மட்டும் என்னங்கிறத சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இது ஈஸியான கொஷின் தான்ப்பா இது. ஓகே, இந்த ஒரு கொஸ்டினோட ஸ்டாப் பண்ணிடுவோமா? ஃபைண்ட் த தெவினின் ஈக்குவலண்ட் அட் டெர்மினல் A and B ஃபார் த நெட்வொர்க் ஷோன் பிலோ. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? தெவினின் ஈக்குவலண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா R ஈக்குவலண்ட் டு V தெவினினும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆர் ஈக்குவலண்ட் கண்டுபிடிச்சிருவோமா? ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? முதல்ல 15 10 A and Bயில் தான் ஆர் ஈக்குவலண்ட் கொடுத்துருக்காங்க 10. அதுக்கு அடுத்தது இது வந்து 25. ஓகே, ஸோ அப்போ முதல்ல இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா 10ம் 15ம் உனக்கு எதில் இருக்குது அப்படின்னா எதுலமா இருக்குது? சீரீஸில் இருக்குது. ஸோ 10 15னா 10 15 25 வருமா? 10 ஆமாம் 25, இது ஒரு 25. ஸோ இது ரெண்டும் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பேரலாக இருக்குது. ஸோ பேரலல் அப்படின்னா வேல்யூ சேமாக இருக்குது. ஸோ டிவைடட் பை 2 எனக்கு 12.5. ஸோ 12.5 அப்படிங்கிறது என்னோட ஆர் ஈக்குவலண்ட்டு. இங்கே ஒரு 12.5 இருக்குது, இங்கே ஒரு 12.5 இருக்குது. ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னா பிஐயும் சிஐயும் ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டேன். ஓகே, அதுக்கடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா வி தெவினின் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த இடத்துல வி தெவினின். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அரேஞ்ச் பண்ணிக்கவா? ஸோ வி தெவினினை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது. இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 50 வோல்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, இங்கே 2 ரெசிஸ்டர் சீரீஸில் இருக்குது. ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கலான்னா 25. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது இங்கே என்ன இருக்குன்னா ப்ளஸ்ஸு மைனஸு 100 வோல்ட்டு, இது ஒரு 25 ஓம். ஓகேவா? ஸோ இதில் வி தெவினின் நான் கண்டுபிடிச்சேன்னா ஜஸ்ட் ஈக்குவேஷன் எழுத வேண்டியதான். என்ன வரும்? வி தெவினின் மைனஸ் 50 டிவைடட் பை 25 ப்ளஸ் வி மைனஸ் 100 டிவைடட் பை 25 ஈக்குவல் டு 0. ஸோ 25 அந்த சைட் போகும்போது கேன்சல் ஆகிடும். ஸோ 2 தெவினின் ஈக்குவல் டு மைனஸ் 50 மைனஸ் 100 மைனஸ் 150, இந்த சைட் போகும்போது ப்ளஸ் 150. தென் அதுக்கு அடுத்தது வி தெவினின் ஈக்குவல் டு என்னது 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 75 வோல்ட். ஸோ அப்போது எனக்கு என்னது ஏவா டியாங்கும் போது ஆன்சர் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா ஆன்சருமே போட்டாச்சு. 2 இது மட்டும் மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இந்த சம் வந்து லென்த்தியான சம்மா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக என்கிட்ட கேளுங்க, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.